29 வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரிவு ஏற்படணுமா? அதையே எல்லாருமே இன்னொன்னு சமூக வலைதளத்துல சொல்லணும் சார். இல்ல, ஏஆர் ரஹ்மானுடைய நீங்க உண்மை முகம் வேறு, இன்னொரு முகம் வேறு. துபாய் அலுவலகத்துக்கு நீங்க ஏன் சாய்ராபான இதுவரை அனுமதிக்கல? அப்ப நீங்க டைவர்ஸ் ஆன பொண்ணோட குடும்பம் நடத்துறியா? அடுத்த கேள்வி வருதா இல்லையா? சகோதரிக்கு நீ எந்த உதவியும் செய்யல. கட்டம் பொண்டாட்டி 3 மாதமாக வந்தனாஷா அந்த லா அசோசியேஷன் உட்கார்ந்து பம்பாயில் உட்கார்ந்து என் கணவரை சேர்த்து வைங்க, நோட்டீஸ் அனுப்புங்க, கவுன்சிலிங் கொடுங்கன்னு 3 மாத கால போராட்டம். 3 நாளைக்கு முந்தைய உலகத்துக்கு தெரியும். 1000 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் லண்டன்ல இருக்கு. 1000 கோடி ரூபாய் பெறுமதியான இன்னொரு ரெக்கார்டிங் தியேட்டர் துபாயில இருக்கு. மும்பைல பிரமாண்ட ஜுஹு பீச்சில் வீடு, ஒரு பிரமாண்ட ஸ்டுடியோ. சென்னையில 100 ஏக்கராவுல ஸ்டுடியோ. இவ்வளவு வசதி இருந்தும் இவருடைய விவாகரத்தை இவருடைய மகன் அமீன் வரவேற்கிறான்னா நீ ஒரு மனநோயாளியா ஒரு இசை அமைப்பாளனா சொல்லுங்க. 2 மகள் ஒரு மகன். இவர்களை அவர் சந்தித்த பல வருஷம் ஆச்சு. வர்றதில்லை, வீட்டுக்கு வர்றதே இல்லை. அங்க ஒரு இசை அமைப்பாளர், ஒரு பெண் இசை அமைப்பாளர் அந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணியிருக்கான். அதாவது இவர் சொன்ன மறுநாளே அவங்களும் டைவர்ஸ் பண்ணியிருக்கான். அதுக்குள்ள போக விரும்பல. இலங்கை தேசிய கீதத்துக்கு ரகுமான் ராஜபக்சே வீசுகிற அந்த ரத்த வாடையோடு உள்ள 5 கோடி ரூபாய் பணத்துக்காக தேசிய கீதத்துக்கு இசையமைக்கிறீன்னா நீ தமிழை ஏமாற்றுகிறாய், தமிழை நீ வஞ்சிக்கிறாய். நீ உனக்கு உள்ள முகமே வேறு. மறக்குமா நெஞ்சம் ஈசிஆர்ல 5000 சேரை போட்டுட்டு 21,000 டிக்கெட் விற்கிற கள்ள டிக்கெட்டை. மீதி 5000 பேர் சேரில் உட்கார்ந்தா மீதி 15,000 பேர் அவன் தலையில உட்காருவான். உன்னுடைய மனைவி உன்னோட 29 ஆண்டு காலம் தாம்பத்தியம் குடும்பம் நடத்திருக்கா. அவளுக்கு நீ தமிழே சொல்லிக் கொடுக்கல. யாரை ஏமாற்றுகிறாய்? ஒரு இன்னும் அந்த அம்மா ஆனந்த விருது வழங்கும் விழாவில் இங்கிலீஷில் பேசுது, உருதுல பேசுது. குழந்தை குட்டி பொண்டாட்டி புள்ள கூட உன்னை மதிக்கலைன்னா நீ ஒரு முதல்ல மனிதனாக இரு, அப்புறம் கலைஞனாக இருக்கலாம். மனிதனாக இல்லாத ஒருவன் எப்படி கலைஞனா இருக்க முடியும்? சார், அவருக்கு எந்த ஒரு பொண்ணு மேலேயும் அந்த மாதிரி அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க வைஃபே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க பெற்ற மகன் என்ன நினைக்கிறா? அப்பா அம்மா டைவர்ஸை வரவேற்கிறான். உனக்கு இசையை மட்டும் திருமணம் செய்து கொள்கிறாயா? கிட்டாரையும் கீபோர்டையுமா 2வது மனைவி 3வது மனைவியா, பியானோவை 4வது மனைவியா கல்யாணம் பண்ணிருக்கியா? அப்போ ஒரு புலனாய்வு புலி சொல்றாரு, ஊடக புலனாய்வு புலி, ரகுமான் வீட்லயே உட்கார்ந்துட்டு ரகுமானுக்கே அந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புது. ஏண்டா ரகுமான 29 வருஷமா ரகுமானுடைய பாதி தானே சாய்ராபானு. அப்படியே ரகுமான் வேறு, ரகுமான் பொண்டாட்டி வேறு. அதனை கீப்பா. அப்போ இந்த புலனாய்வு புலிகள் முட்டா பயிலுங்க. எவனுக்கு ரகுமானுடைய அத்தனை சொத்துக்களும் சாய்ராபானுக்கு சொந்தம் தானே. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. தொடர்ந்து இப்போ நம்மளே நிறைய விஷயங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இமான் அவர்கள் விஷயமாச்சு. இப்போ தொடர்ந்து மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காம இப்போ ஏஆர் ரகுமான். அது உண்மையாகவே எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் சார் இருக்குது. ஏன்னா ஏஆர் ரகுமானோட பாடல் மட்டும் இல்லை, அவர் எவ்வளோ ஒரு ஹம்பிளான பர்சன். எங்கே போனாலுமே தமிழுக்கு கொடுக்குற மரியாதை இல்லை, அவர் ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு பர்சன் சொல்லிட்டு மக்கள் மனதில் அவர் போட்ட மியூசிக்கும் சரி, அவராகட்டும் சரி, நல்ல ஒரு இது இருந்தது. 29 வருஷம் கழிச்சு தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரிவு ஏற்படணுமா? அதையே எல்லாருமே இன்னொன்று சமூக வலைதளத்தில் சொல்லணும் சார். என்ன காரணம்? இல்லை, ஏஆர் ரஹ்மானுடைய நீங்கள் உண்மை முகம் வேறு, இன்னொரு முகம் வேறு. நீங்கள் அவருடைய விவாகரத்தை சாய்ராபானுக்கு 49 வயசு. அவங்க அப்பா ஒரு பைலட், ஒரு விமானி. இந்தியன் ஏர்லைன்ஸ், சவுதி ஏர்லைன்ஸில் பணியாற்றிய ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பம். 49 வருஷம் சாய்ராபான் பிறக்கிற பொழுது அவர் ஒரு பைலட்னா, நீங்கள் அவருடைய அப்பா எவ்வளோ வசதி வாய்ப்பாக கோடீஸ்வர குடும்பமாக இருந்தால் பைலட் ஆக்குவாங்க. அப்போது இவ்வளவு பெரிய வசதியான குடும்பம், குஜராத் கட்சு பகுதியிலிருந்து சென்னைக்கு குடியேறிய ஒரு உருது முஸ்லீம் குடும்பம். ஏஆர் ரகுமான் அவங்க அப்பா சேகர், இவர் பெயர் திலீப் குமார், அவங்க அம்மா பேர் கஸ்தூரி. கஸ்தூரி கரிமா பேகமாக மாறுறாங்க. இவர் ஏஆர் ரகுமானாக மாறுறார். அல்லாஹ் ரகுமானாக மாறுறாரு. இவ்வளவு கடுமையாக உழைத்து ஒரு
முன்னுக்கு வந்த ஒரு குடும்பம். 13 வயசில் அவங்க அப்பா இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு இளையராஜாவுடைய குழுவில் கீபோர்டு வாசிக்கிறார். குன்னக்குடி வைத்தியநாதன் குழுவில் கீபோர்டு வாசிக்கிறாரு. எம்எஸ்வி குழுவில் வாசிக்கிறாரு. ரமேஷ் நாயுடு குழுவில் தெலுங்கில் வாசிக்கிறாரு. ஹுசைன் குழுவில் வாசிக்கிறாரு. இளையராஜா வீட்டுக்கு அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் தெருவில் இருக்கிற பூங்காவில் உட்கார்ந்து தான் சாப்பாடு கொடுக்கணும். இளையராஜா வீட்டுக்குள்ளே சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. அவர் ஒரு மேதாவி. இப்படி உழைத்து ஒரு சமூகத்துக்கு அடையாளமாக வந்த ரகுமான் தன்னுடைய மனைவியை 4 வருடமாக சந்திப்பதில்லை. 2020 கஸ்தூரி என்ற கரிமா பேகம் இறந்துடுறாங்க. இறந்த பிறகு 1000 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் லண்டனில் இருக்குது. 1000 கோடி ரூபாய் பெறுமதியான இன்னொரு ரெக்கார்டிங் தியேட்டர் துபாயில் இருக்குது. மும்பையில் பிரம்மாண்ட ஜுஹு பீச்சில் வீடு, ஒரு பிரம்மாண்ட ஸ்டுடியோ. இப்போ சாய்ராபான் அங்கே தான் இருக்காங்க. சென்னையில் 100 ஏக்கராவில் ஸ்டுடியோ. ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் எவ்வளோ ஏக்கரா? 100 ஏக்கர். 100 ஏக்கர். இவ்வளவு வசதி இருந்தும் இவருடைய விவாகரத்தை இவருடைய மகன் அமீன் வரவேற்கிறான்னா நீ ஒரு மனநோயாளியா ஒரு இசை அமைப்பாளனான்னு சொல்லுங்க. மனைவி மக்கள் மகள் 2 மகள் ஒரு மகன். இவர்களை அவர் சந்தித்த பல வருஷம் ஆச்சு. வர்றதில்லை, வீட்டுக்கு வர்றதே இல்லை. சரி, அந்த அம்மா துபாயில் இவர் 4 வருஷமாக குடியிருக்காரு. ஏன் துபாய்க்கு மனைவி மக்கள் குழந்தை ஊட்டி மனைவி அந்த துபாய் ஸ்டுடியோ பார்த்ததே இல்லைங்குது. அங்கே ஒரு இசையமைப்பாளர், ஒரு பெண் இசை அமைப்பாளர் அந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணியிருக்கான். அதாவது இவர் சொன்ன மறுநாளே அவங்களும் டைவர்ஸ் பண்ணியிருக்கான். நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அதனால் நமக்கு ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த அம்மாவே சொல்லுது, பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு சாய்ராபானதே சொல்லுது. ஆனால் நீ 4 வருட காலம் உன்னுடைய மனைவிக்கு நேரம் ஒதுக்குவதில்லை, உன்னுடைய மகனுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை, மகளை சந்திப்பதில்லை, இன்னொரு மகளை பார்ப்பதில்லைன்னா நீ யாருக்கான இவ்வளவு புகழும் பணமும் கோடிகளில் குவிப்பது எதற்காக? எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு நீ ஆஸ்கர் வாங்கிட்டு சொல்ற. அந்த இறைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொல்றாரு? குடும்பத்தை பிரிஞ்சிரு, குழந்தை குட்டியை பிரிஞ்சிரு. துபாயில் அடர்ந்த பாலைவன பகுதியில் ஒட்டகம் மேய்க்கிறான். ஒட்டகம் மேய்க்கிறவன் எதுக்கு மேய்க்கிறான்? குடும்பத்துக்கு மேய்க்கிறான். மாதம் பணத்தை வாங்கி பொண்டாட்டி பிள்ளைக்கு அனுப்புகிறான். குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறான். திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒட்டகத்தோடு ஒட்டகமாக அந்த சுடுமணலில் காஞ்சு கருவடாக போய் ஊரில் வந்து கொஞ்சம் காசு வீடு வீடு கட்டி செட்டில் ஆகிறான். இதுக்கு தானே ஒட்டகம் மேய்க்க போகிறான் அந்த பாலைவனத்தில். ஆனால் நீ துபாய், லண்டன், சென்னை, மும்பை 4 இடத்துல 4000 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு பெரிய ரீரெக்கார்டிங் ஸ்டுடியோ வைத்திருக்கிற நீ ராஜபக்சருடைய ரத்தம் வாடை அடிக்கிற இலங்கை தேசிய கீதத்துக்கு நீ மியூசிக் அடிச்சு கொடுக்குற, மியூசிக் போடுற. எதுக்கு? இலங்கை தேசிய கீதத்துக்கு ரகுமான் ராஜபக்சே வீசுகிற அந்த ரத்த வாடையோடு உள்ள 5 கோடி ரூபாய் பணத்துக்காக தேசிய கீதத்துக்கு இசையமைக்கிறீன்னா நீ தமிழை ஏமாற்றுகிறாய், தமிழை நீ வஞ்சிக்கிறாய். நீ உனக்கு உள்ள முகமே வேறு. பொண்டாட்டி பிள்ளை பார்க்கறதில்ல, யாரையும் சந்திக்கிறதில்ல. ராஜபக்சே 5 கோடி கொடுத்து அங்கே போய் அவனுக்கு மியூசிக் அடித்து கொடுக்குற. மறக்குமா நெஞ்சம் ஈசிஆரில் 5000 சேரை போட்டுட்டு 21,000 டிக்கெட்டு விற்கிற, கள்ள டிக்கெட்டை. மீதி 5000 பேர் சேரில் உட்காந்தா மீதி 15,000 பேர் அவன் தலையில் உட்காருவான். கான்வாய் சிஎம் கான்வாயே பிளாக் ஆகுது. மறக்குமா நெஞ்சம். அங்கே 50 பேர் செத்து போயிருந்தானே, யார் மறக்குமா நெஞ்சம்? உனக்கு பணம் புகழ், பணம் புகழ், இதை தாண்டி உனக்கு மனிதாபிமானமே இல்லை. உன்னுடைய மனைவி உன்னோட 29 ஆண்டு காலம் தாம்பத்தியம் குடும்பம் நடத்தியிருக்கா. அவளுக்கு நீ தமிழே சொல்லிக் கொடுக்கல. யாரை ஏமாற்றுகிறாய்? ஒரு இன்னும் அந்த அம்மா ஆனந்த விகடன் விருது வழங்கும் விழாவில் இங்கிலீஷில் பேசுது, உருதுவில் பேசுது. ஏன் இனிய தமிழ் மக்களே, இந்த இளைய பாரதிராஜா சொல்லுவார், ஒரு தமிழச்சி கூட நடிகையாக்க மாட்டார். எல்லாம் மலையாளம், கேரளா, ஆந்திரா, ஐரோப்பா தான் ஆக்குவார். அதே போல் இந்த ஏஆர் ரகுமானுடைய இன்னொரு பக்கம் பயங்கரமான முகம் இருக்குது.
வைகுண்டராஜன் மணல் திருட வைகுண்டராஜனுடைய இசை விழாவில் அந்த நியூஸ் சேனல் ஆரம்பிக்கிற போது நேரு ஸ்டேடியத்தில் 1 கோடி ரூபா வாங்கிட்டு 4 பாட்டு பாட்டு 1 மணி நேரத்தில் போயிட்டேன். அப்போ உனக்கு பணம் மட்டும்தான் குறிக்கோள். உன்னுடைய புகழை பணத்தை வைத்து மட்டுமே எடை போடுகிற நீ உன் குழந்தை குட்டி பொண்டாட்டி உள்ள கூட உன்னை மதிக்கலைனா நீ ஒரு முதல்ல மனிதராக இரு, அப்புறம் கலைஞனாக இருக்கலாம். மனிதனாக இல்லாத ஒருவன் எப்படி கலைஞனாக இருக்க முடியும்? சார் இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி வந்து இப்போ நடிகைகள் ஆகட்டும் சரி, இல்லை இந்த மாதிரி முக்கியமாக இந்த மியூசிக் டைரக்டர்ஸ்குள்ளே இந்த மாதிரியான ஒரு டிவோர்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல, இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தையோ இல்லை வந்து ஒரு பாதிப்பு? ஏன்னா இவங்க எல்லாருக்கும் எவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க, இவங்கள மாதிரி எவ்வளோ பேர் ரசிக்கிறவங்க இருக்கிறாங்க, இது மக்கள் நடுவில் என்ன மாதிரியான ஒரு அதிர்ச்சி? மக்களுக்கு ஒரு திருமண பந்தத்து மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போயிடாதா சார் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து? ஒரு கோடம்பாக்க கலிசடையுமா? இவர்களை சினிமாக்காரனாகவே மக்கள் பார்க்குறானே தவிர நீங்கள் இந்த விஜய்க்கு பின்னாடி வந்த முட்டாள்களை போல மக்கள்லாம் பார்க்கறதில்ல. அறிவு படைத்தவன், அறிவு உள்ள குடும்பம் பூராமல் இவர்களை ஒரு ஆட்டக்காரியும் பாட்டக்காரனாக தான் பார்க்குறாங்களே தவிர வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அவர்களை எடுத்துக்கொள்வதில்லை. அதனால் நீங்கள் அங்கே உள்ள திரும்பினாலே அசிங்கம்தான். இரவு பார்ட்டி, பகல் பார்ட்டி, கூத்து, கும்மாளம், குடி, இதுதான் எங்க அந்த சினிமாக்காரனுடைய அந்த புறல வாழ்க்கையை. 29 வருஷம் இவங்க கூட வாழ்ந்திருக்காங்க. இப்போ டைவர்ஸ் ஆனவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 4-5 வருஷத்துல அவங்களுக்குள்ள புரிதல் இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் பிரிஞ்சு போனா அது வேற. இவரோட பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப டைவர்ஸ் ஆனவங்க எல்லாருமே மினிமம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி ஆகிதான் இப்ப இந்த ஃபீல்ட்ல இருந்து எனக்கு சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு பிரியிறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான புரிதல் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் சார் இந்த 29 வருஷம் 15 வருஷம் இந்த மாதிரி இருக்கும்போது? ஆமாம், இப்போ ஏஆர் ரகுமானை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரகுமான் ஒரு இசை கலைஞன், அவ்வளோதான். ஒரு நல்ல கணவனாக சாய்ரா பானுக்கு இல்லை. 4 வருஷமா அந்த மாதிரி துபாய் ஸ்டுடியோக்கே போகல. சரி சார், அவருக்கு எந்த ஒரு பொண்ணு மேலேயும் வந்து அந்த மாதிரி அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அவங்க ஒய்ஃபே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒருத்தருக்கு பணம் மட்டுமே ஒரு விஷயமா இருந்து அவர் இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாருன்னு நீங்க நம்புறீங்க? அதுதான், வேற என்ன காரணம்? நீங்க பெற்ற மகன் என்ன நினைக்கிறான்? அப்பா அம்மா டைவர்ஸை வரவேற்கிறான். அப்போ அவன் எவ்வளவு தூரம் மனதளவில் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருப்பான். நீங்க ஒரு மகளுக்கு திருமணம் நடக்குது, அந்த அம்மா என்ன நினைக்குது? ஏதாவது ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய கார்ப்பரேட்டு, பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது, பல 1000 கோடி. அப்போ அந்த அம்மா என்ன நினைக்குது? ஒரு அரபு ஷேக், துபாயில் எண்ணெய் கிணறு முதலாளி, கப்பல் வச்சிருக்கிற விமானம், இப்படி அந்த அம்மா நினைக்குது. இவர் ஏன் போய் மனைவி போய் கணவன்கிட்ட சொல்லுது, நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை, அப்படியா நம்ம நம்மகிட்டே வேலை பார்க்குற சவுண்ட் இன்ஜினியர் கட்டி வச்சிரு. யார்? நான் சவுண்ட் இன்ஜினியரை குறைவாக நான் சொல்லலை. ஸ்டீல் பர்க்குன்னு சவுண்ட் இன்ஜினியர் தான். நீங்கள் உலகத்தில் 100 கோடிக்கணக்காக சம்பளம் வாங்குகிறான். ஆனால் அந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டு. 2வது, சகோதரியை, ரகுமானுடைய சகோதரியை ஒரு ஏழை பத்திரிகையால் விரும்பி அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்குது. அவன் அந்த சுயமரியாதையோடு அந்த பத்திரிகையால் வாழ்கிறான். உன்னுடைய பணமே எனக்கு வேண்டாயா, நானே உழைச்சாப்பிடன்னு வாழ்கிறான். டைவர்ஸ் ஆகி போச்சு. நீ அந்த டைவர்ஸ் ஆகாமல் உன்னுடைய தங்கச்சிக்கு ஆலோசனை சொல்லி, புத்திமதி சொல்லி, அவனோடு காதல் கணவனோடு குடும்ப நடத்த வச்சுருக்கணுமா இல்லையா? உனக்கு இசையை மட்டும் திருமணம் செய்து கொள்கிறாயா? கிட்டாரையும் கீபோர்டையுமா 2வது மனைவி 3வது மனைவியா, பியானோவை 4வது மனைவியா கல்யாணம் பண்ணியிருக்கியா? அப்போ சகோதரிக்கு நீ எந்த உதவியும் செய்யலை. கட்டம் பொண்டாட்டி 3 மாதமாக வந்தனாஷா அந்த லா அசோசியேஷனில் உட்காந்து, பம்பாயில் உட்காந்து என் கணவரை சேர்த்து வைங்க, நோட்டீஸ் அனுப்புங்க, கவுன்சிலிங் கொடுங்கன்னு 3 மாத கால போராட்டம். 3 நாளைக்கு முந்தைய தான் உலகத்துக்கு தெரியும். எங்கே? பம்பாயில் அந்த அம்மா உட்காந்துட்டு ஒரு புலனாய்வு புலி சொல்கிறார், ஊடக புலனாய்வு புலி, ரகுமான் வீட்லேயே உட்காந்துட்டு ரகுமானுக்கே அந்த அம்மா நோட்டீஸ் அனுப்புது. ஏண்டா ரகுமான 29 வருஷமாக ரகுமானுடைய பாதி தானே சாய்ரா பானு. அப்படியே ரகுமான் வேறு, ரகுமான் பொண்டாட்டி வேறு, அதில் கீப்பா. அப்போ இந்த புலனாய்வு புலிகள் முட்டா பயலுக்கு எவனுக்கு ரகுமானுடைய அத்தனை சொத்துக்களும் சாய்ரா பானுக்கு சொந்தம் தானே. ஜுகு பீச்சில் இருக்கிற கோடிக்கணக்கான ரூபா காட்டேஜில் உட்காந்து அந்த அம்மா கணவன் வருவான்னு மேலே பறக்கிற விமானத்தை பூரா பார்த்துட்டு உட்காந்துருக்கு. 3 மாத கால சட்ட போராட்டம்.
வந்தனா லா அசோசியேட்டில் இன்னொரு கடைசியாக 3 மாதமும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, கவுன்சிலிங் வர மாட்டேங்கிறாரு, பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, வக்கீல் நோட்டீஸை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாரு. அவரை டைவர்ஸ் கொடுத்துருங்கிறாரு. எங்கே உட்காந்து? துபாயில் உட்காந்துட்டு. துபாய் அலுவலகத்துக்கு நீங்கள் ஏன் சாயிரா பானு இதுவரை அனுமதிக்கலை? அப்போ நீங்கள் டைவர்ஸ் ஆன பொண்ணோட குடும்பம் நடத்துறியா? அடுத்த கேள்வி வருதா இல்லையா? அப்போது உன்னுடைய முகம், நீங்கள் ஒரு மறுமுகம், பயங்கரமான முகம். இந்த பக்கம் ஆஸ்கர் வாங்கிய ஏஆர் ரகுமான் முகம், ரத்த வாடையோடு ராஜபக்சேட பணம் வாங்கிய முகம், மணல் கடத்தல வைகுண்டராஜன்கிட்ட நியூஸ் 7 ஆரம்பிக்கும் போது 1 கோடி ரூபா வாங்கிட்டு நேரு ஸ்டேடியத்தில் 1 மணி நேரம் பாட்டு பாடிய முகம், மறக்குமா நெஞ்சம் 5000 பேர் சேர் போட்டுட்டு 21,000 டிக்கெட்டை பிளாக்கில் விற்ற முகம். இதெல்லாமே இந்த முகங்கள் பூரா பயங்கரவாத முகமாக இருக்கு. மனிதர்களாகவும் இருப்பதில்லை, குடும்ப தலைவனாகவும் இருப்பதில்லை, குழந்தைக்கு நல்ல அப்பனாகவும் இருப்பதில்லை, சகோதரிக்கு நல்ல சகோதரனாகவும் இருப்பதில்லை, இப்போ சாயிரா பானுக்கு நல்ல கணவனாகவும் இருப்பதில்லை. நீ எதுக்கு இசை ஞானி? உன்னுடைய இசை யாருக்கு வேணும்? மனிதர்களையே மதிக்காத உன்னுடைய இசை எதுக்கு யாருக்கு வேணும்? ப்ரொஃபஷனலிசம் வேற, உங்களோட பர்சனல் வேறன்றதை நம்ம பிரிச்சு பார்த்து தான் அப்படியே பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது அந்தரங்க வாழ்க்கை வேறு, பொது வாழ்க்கையை மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுவது வேறா? அப்படிலாம் பார்க்கவே முடியாது. அயோக்கியனுடைய அடையாளம் தான் பிரசனம் தொடாதீங்கன்னா இரவு முழுக்க விபச்சார விடுதியில் படுத்துட்டு பகலில் வந்து பிரசங்கம் பண்ணுறதா? மதுக்கடையில் 20 ராத்திரி பூரா நீங்கள் சாராய கடையில் பாரில் படுத்து கிடந்து எந்திரிக்க முடியாது, படுத்து காலையில் எந்திரிச்சு மேடையில் வெள்ளை அங்கேயே போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுவதா? அது அல்ல. பகலில் எப்படியோ அப்படி தான், இரவில் எப்படியோ அப்படி தான் தலைவன்லாம் வாழ்ந்திருக்கான். ஜீவா வாழ்ந்திருக்கான், கக்கம் வாழ்ந்திருக்கார், காமராஜர் வாழ்ந்திருக்கார், பெரியார் வாழ்ந்திருக்கார், இப்படி எத்தனை ஜீவா வாழ்ந்திருக்கார். பகல் இரவு 2 ஒரே வாழ்க்கை தான். காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் ஜீவா கம்யூனிஸ்ட் கட்சியில் தாம்பரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் திறந்து வைக்க போகிறார். புறம்போக்கு இடத்துல போகும்போது சரி பள்ளிக்கூடம் வேணும் இவதாயா சட்டசபையில் பேசிகிட்டே இருந்தார். யார்? ஜீவா. அப்போது ஜீவா வீட்டுக்கு போனால் ஜீவா துண்டை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. எங்கேயா வேட்டி சட்டை போடியா? துவைச்சு காய போட்டிருக்கேன். ஒரு வேட்டி சட்டைக்கு மேலே இன்னொரு வேட்டி சட்டை இல்லாத தலைவன் வாழ்ந்துருக்கான். அதுதான் அரசியல். எந்த மறுபக்கம் இல்லை, புறம்பக்கம் இல்லை. அப்போ காமராஜ் என்ன பண்ணாரு? கதர் கடையில் போய் போகும்போதே சட்டை வேட்டி வாங்கிட்டு போய் போட்டு கொடுத்து கூட்டிட்டு போனாராம். சார் நீங்க அந்த காலத்து மனுஷன் சார். நீங்க அந்த காலத்து விஷயத்தை நீங்க எத்தனை வருஷம் இதே பேச போறீங்க? நீங்க எத்தனை வருஷம் இதே விஷயத்த நீங்க சொல்லிட்டே இருக்க போறீங்க? இப்ப இருக்கிற மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுங்க சார். இது எல்லாருக்குமே தெரியுது. அப்ப இப்ப இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லை அப்படின்னும் போது உங்களோட கடமை என்ன? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 2000 வருஷமா ஜீசஸ் சொன்னதுதான் இன்னைக்கு வரைக்கும் சட்டம். 1500 வருஷமா முகமது நபி நல்லா சலைக்கும் அவர் சொன்னதான் சட்டம். 1500 வருஷம், 2000 வருஷம், இப்படி தமிழ் திருவள்ளுவர் 10,000 வருடங்களுக்கு முன்பு சொன்னதுதான் இன்னைக்கு வரைக்கும் வேதம். இதில் எந்த மாற்றம் இல்லையே. இதெல்லாம் மாற்றம் இருக்கா? இல்லை. அப்புறம் 10,000 வருடங்களுக்கு முன்பு 20,000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் தமிழன் எதை தத்துவமாக எடுத்துக்கொண்டானோ, நீங்கள் பிறர் மனை நோக்கா பேராண்மைங்கிறான். பக்கத்து வீட்டில் பார்க்குறாங்களா? பார்க்காமல் நீ ஆணுக்கும் கற்பு இருக்கு, பெண்ணுக்கும் கற்பு இருக்கு. அப்போ ஒழுக்கத்தாண்டா வாழ்க்கையில் மிக முக்கியமான கொள்கைன்னு வள்ளுவர் சொல்கிறார். இன்னைக்கு அது மாறி போச்சா? சரி சார். இப்போ நீங்கள் ரகுமானை நான் பார்த்து கேட்குறேன். ரகுமானுடைய குடும்பமே மிக பேசு பொருளாக இருக்குன்னா, ஒரு குடும்பத்தையே உன்னால் அவர்களை உன்னுடைய உழைப்பின் மூலம் உன்னுடைய குடும்பத்தையே உன்னால் காப்பாற்ற முடியலனா, அவர்கள் நீங்கள் விவாகரத்து கேட்பது சாயிரா பானு மட்டும் இல்லை. சாயிரா பானு, 2 பெண்கள், ஒரு மகன், 3 பேருமே தந்தையை பிரிவதை தாயோடு நின்று ஏற்றுக்கொள்கிறாள்னா, நீ அத்தனை பேருக்குமே உன்னுடைய ரத்த உறவுகளுக்கே நீ உன்னை பிடிக்கல, அதானே? அப்போ இப்போ இவங்க எல்லாருமே பிரிஞ்சிருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் டைவர்ஸ் ஆயிருக்குல்ல, இதுக்கப்புறம் இவங்களை மக்கள் வந்து இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மக்கள் வந்துமா அவர்களுடைய நடிப்பை பார்த்துட்டு அதோட மறந்துடுவான். மியூசிக் கேட்டு 3 நிமிஷம் மியூசிக் கேட்டு அதோட மறந்துடுவான். நீங்கள் வாழ்க்கையோடைய இவர்களெல்லாம் இணைக்கிறீங்க. அப்படிலாம் யாரும் இல்லை.
அப்படிலாம் யாரும் இல்லை. காந்தி இறந்ததை 2 நாள் ஞாபகம் வச்சுருந்தான். இந்திரா காந்தி இறந்ததை ஒரே நாள் ஞாபகம் வச்சுருந்தான். ராஜீவ் காந்தி இறந்ததை மத்தியானம் நைட்டே மறந்துட்டான். இதுதான் இந்த நாடு. அதனால் இவர்களெல்லாம் வாழ்க்கை வழிகாட்டிகள் அல்ல, இவர்களுடைய வாழ்க்கையை அசிங்கம் பிடிச்ச வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்க்கை. இமான் இப்போ சொல்கிறாரு, என் பொண்டாட்டியை சிவகார்த்தியை தள்ளிட்டு போயிட்டாருங்கிறார். இரவு பார்ட்டிக்கு போனார் என் பொண்டாட்டி, அதோட என் பொண்டாட்டியவே காணுங்கிறார். இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை. இதில் என்னத்தை எடுத்துக்க முடியும்? ஆனா சிவகார்த்திகேயன் அவரோட வைஃபோட சந்தோஷமா இருக்கிற விஷயங்கள் இன்னும் வந்து அவர் சந்தோஷமா இருக்காரு, இவர் சந்தோஷமா இல்லையே. அவர் டைவர்ஸ் ஆகி போய் அவர் வேற பொண்ணு கட்டிட்டாரு, இந்த தனியாவில் இருக்கு. சார் சிவகார்த்திகேயன் அவங்க வீட்டுல இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்களாம் எப்படி சார் சந்தோஷமா இருந்து? இல்லம்மா, சினிமாக்காரர்களை இப்போ பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு உச்சபட்ச நடிகர் எந்த பெண்ணை விரும்புகிறாரோ அந்த பெண்ணோடு நீங்க உல்லாசமாக இருந்துட்டு அந்த பெண்ணு போய் அவருடைய மனைவிட்ட ₹1,00,000 வாங்கிட்டு போற கதையெல்லாம் எனக்கு தெரியும். இதுதான் சினிமா, இதுதான் சினிமா. சினிமாவை பொறுத்தவரை சினிமா என்பது ஒரு பிம்பம், சினிமா என்பது ஒரு வகையான போலி. ஒரு படம் நடிச்சிருப்பான், 20 பவுன்சரோடு போவான், அடுத்து நான் தான் முதலமைச்சிருப்பான், அடுத்து அவனுக்கு படமே இருக்காது. ஒரு படம் தான் 10 பவுன்சர் 20 பவுன்சர் வந்துடுவான், எல்லாம் செயற்கையாக இருக்கும். அத்தனையும் போலித்தனம், 1% கூட உண்மை கிடையாது. ஆக ரகுமானுடைய வாழ்க்கை என்பது அத்தனையும் போலித்தனம், அத்தனையும் உண்மை கிடையாது. குழந்தை ஊட்டி பொண்டாட்டி உள்ள உற்றம் சுற்றா அக்கா தங்கச்சி அத்தனை பேரும் வெறுக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஏஆர் ரகுமான்.